சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ராம்குமார், சென்னையில் நேற்று இரவு முதல் விடாமல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. தற்போது உருவாகியுள்ள இந்த மோந்தா புயலின் தாக்கம் எப்படி இருக்கும்? தற்போது இந்த நிலை எப்படி இருக்கும்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக இன்று மாலை மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் முசூலிப்பட்டினம் இடையே கரை கடக்கிறது. இதன் காரணமாக நேற்று முதல் நேற்று காலை முதலே சென்னையில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழை என்பது தற்போது வரை இடைவிடாமல் மிதமான மழையாக பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் சென்னை கோடம்பாக்கம், வடபழனி, KK நகர், அசோக் நகர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட சென்னை மாநகரின் பெரும்பாலான இடங்களில் இந்த மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக அதே போல மழை மட்டுமில்லாமல் சூறைக்காற்றும் லேசான சூறைக்காற்று வீசுவதால் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். குறிப்பாக வாகனங்களில் வரும் அதாவது மாநகர பேருந்துகள் முதல் இருசக்கர வாகனங்கள் வரை முகப்பு விளக்கை எரிய விட்டே வாகனங்கள் சென்னை மாநகரில் செல்கின்றன. இந்த காட்சியை நம்ம நேரடியாக காண முடிகிறது. ஏன்னா அதாவது தற்போது 9 மணி ஆகிறது, இருந்தாலும் இருண்ட வானிலையே காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டு செல்கின்றனர். குறிப்பாக இடைவிடாமல் பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் இதன் காரணமாக சிரமப்பட்டே கல்லூரிக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்களை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் ஆமை வேகத்திலே செல்கிறது. குறிப்பாக ஆங்காங்கே மழை இந்த பருவமழை இருக்கிறதுனால சாலைகள் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால ஆமை வேகத்திலே வாகனங்கள் செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. மழை பொறுத்த வரைக்கும் கனமழை இல்லாத காரணத்தினாலும் அங்கே தண்ணீர் தேங்கவில்லை, இதை பார்க்க முடியுது. இருந்தாலும் தொடர் மழை, மிதமான மழை காரணமாக மக்கள் வெளியே செல்ல முடியாமல் சாலையை வெறிச்சோடி காணப்படுது, அங்கங்கே காண முடியுது. குறைந்த அளவு வாகனங்களே சாலைகளில் செல்கின்றது. குறிப்பா இந்த கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில், இந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அதிக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வது வழக்கம். ஆனால் இந்த மிதமான மழை காரணமாகவும் காற்றின் வேகம் காரணமாகவும் பள்ளிகள் விடுமுறை பெற்றது காரணமாகவும் குறைந்த அளவே வாகனங்கள் செல்கிறது. இந்த பகுதி மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரம், தாம்பரம், அதே போல அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பல பகுதிகளில் இதே போன்ற நிலைதான் காணப்படுகிறது. மழையை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை பெய்தாலும் கூட மக்களோட இயல்பு வாழ்க்கை என்பது பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகன ஓட்டிகள் வேலைக்கு செல்வோமா வேண்டாமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். இதன் காரணமா ஒட்டுமொத்தமா சென்னை மக்களோட இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சாலையை பொறுத்த வரைக்கும் அதாவது சென்னையில மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இருந்தாலும் பல இடங்கள்ல பழுதடைந்த சாலைகள் அதிகமாக இருக்கிறதுனால வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க. கோடம்பாக்கம், அதே போல நந்தனம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த சாலை மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறதால வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டே செல்கின்றனர். ஒட்டுமொத்தமா இந்த பருவமழை, இந்த மோந்தா புயல் காரணமாக, அதாவது சென்னையில பாதிப்பு இல்லை என்றாலும் இந்த தொடர் மிதமான மழையின் காரணமாக மக்களோட இயல்பு வாழ்க்கை என்பது பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா. ராம்குமார், களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.